இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கட்டியக்காரன் சேனல் செஃப் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். 25 கிலோ சிக்கன் பிரியாணி போடுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் உப்பு 2.5 கிலோ எடுத்து வச்சுக்கணும். நம்ம கணக்காக ஆயில் ரீஃபண்ட் ஆயில் ஒரு 5 கிலோ, மிளகாத்தூள் ஒரு 300 கிராம், தயிர் ஒரு 3 லிட்ரு, கொத்தமல்லி ஒரு 3 கட்டு, புதினா ஒரு 3 கட்டு, சேம் தான். வெங்காயம் 10 கிலோ, தக்காளி 6 கிலோ, சிக்கன் ஒரு 30 கிலோ, ரைஸ் 25 கிலோ தான். கம்மி ரைஸுக்கும் அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். எலுமிச்சம்பழம் ஒரு 20 பழம், பெருசாக இருந்துச்சுன்னா இல்லை 25 பழம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ. ஆயில் 5 கிலோ போடுறோம். 25 கிலோ அரிசி சிக்கன் பிரியாணி. இது 40 கிலோ பாத்திரம் வைக்கிறோம். 40 கிலோ பாத்திரம் வைக்கிறோம்னாக்கா 30 கிலோ சிக்கன்னு, 25 கிலோ அரிசி, 55 கிலோ ஆகுது. மசாலாலாம் சேர்த்தாக்கா 20 இருக்கும். அதனால 40 கிலோ கெப்பாசிட்டி வச்சாக்கா கரெக்டாக வந்துடும். பட்டை 30 கிராம், லவங்கம் 20, ஏலக்காய் 20 கிராம், வெங்காயம் 10 கிலோ. இஞ்சி 2.5 கிலோ, பூண்டு 2.5 கிலோ, 25 கிலோவுக்கு பிரியாணிக்கு ஈக்குவலாக தான் கொடுக்கணும், ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது. மிளகாத்தூள் 300 கிராம், கொஞ்சம் காரமாக இருக்குதுனால கரெக்டாக இருக்கும். இஞ்சி 2.5 கிலோ, பூண்டு 2.5 கிலோ, மிளகாத்தூள் 300 கிராம், 25 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு. தக்காளி 6 கிலோ, தயிர் 3 லிட்ரு, மல்லி 3 கட்டு, புதினா 3 கட்டு, பச்சை மிளகா 1/4 கிலோ, 25 கிலோ அரிசிக்கு. தண்ணி 10 லிட்டர் ஜி, ஒரு 25 கிலோ அரிசிக்கு. சுடு தண்ணி தான். சுடு தண்ணி போடுறதுனால நம்மளுக்கு வேலையும் குயிக்காகவும் சீக்கிரம் பாயில்ட் ஆகும். உப்பு ஒரு 3/4 கிலோ. இப்போ நம்ம வேலை தெரியாது, அதனால் இவங்க வீடியோ பார்த்து 2 கிலோ ஆக்கணும், இன்றைக்கி 5 கிலோ ஆக்குறோம், 10 கிலோ ஆக்கி ஒரு 25 கிலோ ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அது சொல்லும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. செய்யுங்க. அவங்க எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. வரேன்னு சொல்லி அது மாதிரி நிறைய திருவண்ணாமலையில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்புறமா திருப்பூரில் நிறைய ஊருங்களில் போயிருக்கேன். கடைங்களே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மெஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி நடத்துகிறாங்க. நிறைய இருக்குது அதில். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் போடணும். சரிங்களா? சிக்கன் போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் அரிசி போடுப்பா. சிக்கன் 30 கிலோ, அரிசி 25 கிலோ, பாஸ்மதி யூனிட் ரைஸ்.
எலுமிச்சம்பழம் ஒரு 25 பழம். சும்மா போட்டு 2 நிமிஷம் கலக்கி விட்டாலே போதும். ஜாஸ்தி ரொம்ப கலக்குனால உடஞ்சிரும். இப்போ ரைஸ் போடும்போது அதே அதில் தம் ஆகிடும் கரெக்டாக உங்களுக்கு. பிராய்லருக்கு மட்டும் இந்த மாதிரி டைப்பில் கொடுக்கலாம். நாட்டுக்கோழினாக்கா நம்ம மட்டன் பிரியாணி மாதிரி செய்யலாம் நல்லா. அப்போ தான் நல்லா பூ மாதிரி வேகும். உப்பு 25 கிலோவுக்கு 2.5 கிலோ. இருபத்தஞ்சு கிலோவுக்கு 5 குடம் தண்ணி. 5 குடம்னா ஒரு 80 லிட்டரு. இப்போ வீட்டில் எல்லாம் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி வச்சிங்கன்னா போதும் 1 கிலோவுக்கு. அதுலேருந்து நம்ம 3/4 லிட்டர் ரைஸ்க்கு எடுத்து பாயில் பண்ணிக்கலாம் நீங்கள். அரிசி ரெடி ஆயிடுச்சு. அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டோன்னே இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம். கட்டியக்காரன் செஃப் நேயர்கள் எல்லாருக்கும் சரி, நிறைய பார்த்துன்னு நெய்லேயே கமெண்டில் கேட்டுனே இருப்பாங்க. பாய் எனக்கு ஒரு 2 கிலோ வீடியோ போடும். அதே மாதிரி 1 கிலோ 2 கிலோ போட்டோம். இப்போ 5 கிலோ கேட்குறாங்க. அது வந்து டைமிங் இல்லை. இப்போ நான் இன்னும் கூடிய சத்தில் போடுவேன். 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி வீடியோ போட்டால் பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் எந்த டைம் வேணாலும் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுது. எனக்கு வந்து ஒரே ஒரு 2 டைம் தான் இதுக்கு ஃபோன் அடிச்சு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு. எந்த விஷயம் தான் எது அதுவும் இதுதான் பாய் பண்ண பாருங்க. அது எத்தனை ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப பெருசாகிட்டாங்க. 10 கிலோலாம் வர முடியும். 10 கிலோனா கூட நான் பண்ணி தரேன். அந்த ஒரு இதுக்காக தான் நான் அரக்கோணத்துக்கு எவ்வளோ பாய் இருந்தாங்க. சுற்றிட்டு அவர் வந்து கூப்பிட்டு பண்ணலாம். இருபது நிமிஷம் டைம் முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பாடு திருப்ப போகிறோம். நெய் 1/4 கிலோ போடலாம். 1/2 கிலோவும் போடலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் கோல்டு நல்லா இருக்கும். ரொம்ப டார்க்காக நல்லா இருக்காது.
இப்போ நம்ம வந்து கட்டியக்காரன் செஃப் நேருக்கு எல்லாருக்கும் நம்ம போட்டுனே இருப்போம் வீடியோ. இனிமேட்டு நெக்ஸ்ட்டு பின்னால் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா?